அனைவருக்கும் வணக்கம். நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்கிற ஒரு கட்சியை எழுத்து பிழையுடன் தொடங்கினார். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற சிறப்பான வாசகத்தோடு தொடங்கினார். திராவிடம் என்கிற வார்த்தை இல்லாமல் கட்சி தொடங்கினார் விஜய் என்பது திராவிட தரப்பினர் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கொதிப்பை ஏற்படுத்தினுச்சு. விஜய் அவர்கள் நிச்சயமாக தமிழ் தேசியம்தான் பேச போகிறார் என்று பலரும் நம்பினார்கள். நம்மளும் இன்னமும் நம்பிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு வர மாதிரி தோணுது. அந்த மாதிரியான சில செயல்பாடுகள் எல்லாம் இருக்கு. இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல பேசக்கூடிய பல்வேறு கருத்துக்கள், அதுவும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநில பொறுப்பாளராக இருக்கக்கூடிய புஷி ஆனந்த் அவருக்கு அவர் பேசக்கூடிய சில விஷயங்கள், அவர் என்ன பேசுறாருன்னு அவருக்கே புரியாது, அந்த அளவுக்கு அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்திலேருந்து ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, நடக்கவிருக்கும் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் எந்த கட்சிக்கும் ஆதரவு கிடையாது என்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிக்கையை வெளியிட்ட உடனே பல நபர்களுக்கு சில கேள்விகள் எழுந்தது. என்ன அப்படின்னா, முதல்ல உங்கள்கிட்ட யார் ஆதரவு கேட்டது அப்படிங்கிற கேள்வியை எழுப்பக்கூடிய ஒரு சில இளைஞர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் தேசிய இளைஞர்களாக தான் இருக்காங்க. எதனால் அப்படின்னா, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக விஜய் அவர்கள் ஒரு போஸ்ட் வெளியிட்டாரு, அப்புறம் பாட்டு ஒன்று வெளியிட்டாரு. கேம்பெயினை தான் தொடங்கட்டுமா, மைக்க கையில் எடுக்கட்டுமா அப்படிங்கிற ஒரு பாட்டை வெளியிட்டாரு. அந்த போட்டோவில் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியின் சின்னமாக இருக்கக்கூடிய மைக் சின்னம் தான் இடம்பெற்றது, பழைய காலத்து மைக்கு. அப்போ நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக ஒரு போஸ்டை ஒன்று வெளியிட்டாரு, அந்த பாட்டை ஒன்று வெளியிட்டாரு. அது மிகப்பெரிய அளவுல பரப்புரையாகவே நம்ம நாம் தமிழர் கட்சியினர் எடுத்துக்கிட்டு பேசினாங்க, நம்மளும் பேசியிருக்கோம். இப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல தமிழக வெற்றி கழகம் இந்த அறிக்கையை வெளியிட்டது. முதல்ல உங்கள்கிட்ட யார் ஆதரவு கேட்டது அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய இளைஞர்கள் நாம் தமிழர் கட்சி இளைஞர்கள் தான் இருக்காங்க. ஏன்னா கடந்த முறை நமக்கு ஆதரவாக கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பரப்புரை பண்ணதும் நாம் தமிழர் கட்சி இளைஞர்கள் தான். இந்த முறை இப்படி பேசுறதும் நாம் தமிழர் கட்சி இளைஞர்கள் தமிழ் தேசியவாதிகளாகத்தான் இருக்காங்க. இப்போ இதை ஒரு விஷயமா எடுத்து பேச வேண்டிய அவசியமே இல்லை. முதல்ல ஒரு கட்சி இருக்கு அப்படின்னா ஒரு தேர்தல் வருது, அந்த தேர்தலில் நாங்கள் போட்டியிடுகிறோமா இல்லையா என்பதை அறிவிக்கணும். இல்லை எங்களுடைய ஆதரவு யாருக்கு இருக்கு, இல்லை யாருக்குமே ஆதரவு இல்லை, நாங்க இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம், நாங்க இந்த தேர்தலில் போட்டியிடலை என்பதை அறிவிக்கணும். எதுவுமே பேசாம அமைதியா இருந்தால் கட்சி கிடையாது. எதையாவது ஒண்ணு சொல்லணும்ல. அப்ப அவங்க அதன் அடிப்படையில சொல்லியிருக்கிறதா தான் நான் பாக்குறேனே ஒழிய இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு அப்படின்லாம் நான் பார்க்கவே இல்லை. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, விஜய் ரசிகர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட போறதில்லை. முதல்ல அவங்க ஓட்டுரிமை இருக்காங்கிறது நமக்கு தெரியல. அப்படியே ஓட்டு போட்டாலும் அவங்க நாம் தமிழர் கட்சிக்கு போட்ட மாதிரி எனக்கு தெரியல. 2021 நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்கு என்பது 31 லட்சம். இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்குகள் என்பது 36 லட்சம். 5 லட்சம் வாக்குகள் தான் அதிகமா இருக்கு. அது நம்மளுடைய கடுமையான உழைப்பு, நாம் தமிழர் கட்சி பேசிய கூட்டங்கள், அண்ணன் சீமானுடைய கருத்து பிடிச்சி போய் கட்சியில் இணைந்தவங்க, நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களும் உழைத்த உழைப்பு, அதனால் வந்த கூட்டம். எத்தனையோ இடங்கள்ல அண்ணன் சீமான் அவர்கள் மக்களுக்கு நேரடியாக சென்று எத்தனையோ உதவிகளை செஞ்சிருக்காரு. அதனால வந்த வாக்குகள் தானே ஒழிய விஜய் ரசிகர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடல. ஆனா நடிகர் விஜய் அவர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு கொடுத்தார் என்பது உண்மைதான், அதை நான் மறுக்கல. அந்த இடத்துல அந்த மைக்கை வைக்க வேண்டிய ஒரு அவசியமும் இல்லை. ஆனா வச்சாங்க, அது வரவேற்க வேண்டியதுதான். ஓகே, மகிழ்ச்சி தான். நடிகர் விஜய் அவர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக ஒரு பாட்டு போட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம பரப்புரையை மேற்கொள்ளும் போது திராவிட தரப்பினர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் ஒன்றும் நாம் தமிழருக்கு ஆதரவெல்லாம் போடல, சும்மா கற்பனை பண்ணிக்காத நீங்களா அப்படின்னு சொல்லி இந்த திராவிட வாய்கள் எல்லாம் பேசினுச்சு. அப்புறம் தேர்தல் முடிஞ்சது, நாம் தமிழர் கட்சியோட ஓட்டு சதவீதம் அதிகரிச்சுது, ஓட்டு எண்ணிக்கை அதிகரிச்சுது. உடனே உனக்கு என்ன பண்ணிட்டானுங்க அப்படின்னா, இந்த ஓட்டுக்கள் எல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கும் சீமானுக்கும் தமிழ் தேசியத்துக்கும் விழுந்த வாக்குகள் கிடையாது, நடிகர் விஜய் அவர்கள் ஆதரவு கொடுத்ததுனால தான் இந்த ஓட்டுகள் எல்லாம் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதே திராவிட வாய் பேசுது. அப்போ எது பேசுனது உண்மை? அது வேற வாய், இது நார வாய்ங்கிற மாதிரி ஒரே வாய் மாத்தி மாத்தி பேசுது அந்த திராவிட வாய். இந்த திராவிட வாய் மிகவும் கேவலமானது, கேடுகெட்டது, ஆபாசத்தை அரசியலில் திணித்தது. இந்த திமுக தரப்பினர்கள் விஜய் அவர்களை ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படின்னா, கேவலமான முறையில, ஆபாசமான முறையில, கேடுகட்ட கேவலமான வேலைகளை திராவிட தரப்பினர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு போர்வேல இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்ப விஜய் அவர்களை ட்ரோல் பண்ணி ஒரு வீடியோ வருது, அதுல புஷி ஆனந்தும் இருக்காரு. கேவலமான முறையில இருக்கு, எடிட்லாம் ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கு. அந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல போய் பார்க்கும்போது விஜய் ரசிகர்கள் கொந்தளிக்கிறாங்க.
அவங்க என்ன சொல்லி திட்டுறாங்க அப்படின்னா, நடிகர் அஜித்தை திட்டுறாங்க. ஏன்னா அஜித் அந்த வீடியோவை எடிட் பண்ணி போட்டாரு, இல்ல ஒரு அஜித் ரசிகன் அந்த வீடியோவை எடிட் பண்ணி போட்டான், இது கூட விஜய் ரசிகர்களுக்கு தெரியலங்கிறது மிகப்பெரிய ஒரு வேதனை தான். இந்த வீடியோவை எடிட் செஞ்சு போடுறதெல்லாம் திராவிட தரப்பினர்கள். விஜய் அவர்களின் பெயரை நாரடிக்கணும், ஏதாவது ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக திட்டமிட்டு திமுக தரப்பினரால், திராவிட தரப்பினரால் விஜய் அவர்கள் அசிங்கப்படுத்தப்படுகிறார் இந்த சமூக வலைதளங்கள ட்ரோல் மூலமாக. ஆனா விஜய் ரசிகர்களுக்கு இது யாரு செய்யறாங்கன்னே தெரியல. ஏன்பா விஜயை ட்ரோல் பண்ணாத அஜித் ரசிகனா தான் இருக்கணுமா? ஏன் அஜித் ரசிகனுக்கு வேற வேலை இல்லையா? இதே வேலையை பொழுதுனே உட்காந்து ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எடிட் பண்ணி போட்டுட்டு இருப்பான் அவன்? கிடையாது. இதையெல்லாம் செய்வதற்கென்று 11 பேர் கொண்ட குழு திராவிட தரப்புல இருக்காங்க. காலங்காலமா இதை தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. வீடியோவை எடிட் பண்றது, வாய்ஸ் அங்க இருக்கக்கூடிய வாய்ஸை தூக்கி இங்க போடுறது, இதை பண்றது, விஜயலட்சுமியை கூட்டிட்டு வர்றது, இப்படி பல வேலைகளை பார்ப்பாங்க. இன்னும் சொல்ல போனா இப்ப விஜய் அவர்கள் மீது போதைப் பொருள் வழக்கு ஒண்ணு கொடுத்தாங்க. யாரு? இதே விஜயலட்சுமி பிரச்சனையில உள்ள அந்த வீரலட்சுமி தான். இன்னும் கொஞ்ச நாள்ல சொல்றேன், விஜய் அவர்கள் மீது பாலியல் குற்றச்சாட்டு வைப்பாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா திராவிட தரப்பினர்கள் தான். நாம் தமிழர் கட்சியினரும் விஜய் அவர்களை விமர்சிக்கவே மாட்டாங்க அப்படின்லாம் நான் சொல்ல வரல. கருத்தியலாக உங்க பேசுற கருத்து சரியில்லை அப்படின்னா, என்னப்பா இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, விஜய் ரசிகர்கள் இன்மெச்சூர்டா இருக்காங்கிறத நான் இந்த இடத்துல வெளிப்படையா சொல்றேன். பஸ் கண்டக்டரை பிடிச்சி ரோட்ல அடிக்கிறது, இதெல்லாம் நடந்திருக்கு, விஜய் ரசிகர்கள் பண்ணதுதான். அப்புறம் வாரிசு ஆடியோ லான்ச்ல போயிட்டு அங்க ரகலை பண்றது, அப்புறம் விஜய் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய பவுன்சர் அவங்க போயிட்டு விஜய் ரசிகரை தூக்கிட்டு போய் வெளியில வீசுறாங்க. இதெல்லாம் எதுக்கு? தேவையில்லாத வேலை. ஒரு நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசிய இளைஞரை பார்த்து கத்துவாங்க. ஒரு கூட்டம் எப்படி நடத்தணும், அந்த கூட்டத்துல எப்படி அசம்பிள் பண்ணி கரெக்டா அங்க வரக்கூடிய நபர்களை எல்லாம் பாதுகாத்து அவங்களுக்கு தேவையான தண்ணி வழங்கி அவங்களுக்கு ஒரு தேவையான கூடாரங்கள் எல்லாம் அமைச்சு சிறப்பான முறையில செய்யறதுங்கிறத தமிழ் தேசிய இளைஞர்களை பார்த்து கத்துவாங்க. மெச்சூர்டாவுங்க, இன்மெச்சூர்டாவே இருக்காதீங்க. ஒருத்தன் விஜயை ட்ரோல் பண்றான்னா அஜித் ரசிகனா தான் இருக்கணும்னு ஒரு அவசியமும் இல்லை. அது திராவிடனா கூட இருக்கலாம். அந்த திசையில சிந்திச்சு பாருங்க. விஜய் அவர்களை விமர்சிக்கிறதா இருந்தா, விஜய் அவர்களை ட்ரோல் பண்றதா இருந்தா விஜயை மட்டும்தானே ட்ரோல் பண்ணணும். அங்க ஏன்பா புசி ஆனந்த் வராரு? அங்க ஏன் தமிழக வெற்றி கழகம் வருது? நீங்க புரிஞ்சுக்கணும். விஜய் அவர்கள் ட்ரோல் பண்றதா இருந்தா சினிமா ரீதியா மட்டும்தான் அஜித் ரசிகன் ட்ரோல் பண்ணுவான், அரசியல் ரீதியா பண்ணவே மாட்டான். இங்க பண்றது எல்லாம் ட்ரோல் அரசியல் ரீதியாக இருக்கிறது. இதை பண்ணுவது திமுக தரப்பினர், திராவிட தரப்பினர். இதை என்னால உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா இதிலேயே நாங்க ஊறி போயிருக்கோம். விஜய் ரசிகர்களுக்கு வேண்டுமானாலும் அரசியல் புதுசா இருக்கலாம். இதுக்கு முன்னாடி அரசியல்னா உங்களுக்கு என்னன்னு தெரியாது, காரல் மார்க்ஸ் என்னன்னு தெரியாது, அண்ணல் அம்பேத்கர் என்னன்னு தெரியாது, பொன்பரப்பி தமிழரசன்னா யாருன்னு தெரியாது, பிரபாகரன்னா யாருன்னு தெரியாது, கக்கன்னா யாருன்னு தெரியாது, நல்ல கண்ணா யாருன்னு தெரியாது, காமராஜர்னா கூட சில பேருக்கு தெரியாம இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் விஜய் ரசிகர்கள். கற்பிக்கணும். முதல்ல விஜய் அவர்கள் சினிமாவோட கற்பிக்கலாம். ஒரு கோலா கம்பெனி ஒரு நாளைக்கு 5 லட்சம் லிட்டர் தண்ணி எடுக்கிறான் அப்படின்னு சொல்லி கற்பிக்கலாம். அந்த விஜய் அவர் ரசிகர்கள் அந்த படத்தை பார்க்கும்போது மட்டும்தான் அதை மைண்ட்ல வச்சிருப்பான். வெளில போனா படத்தோட கருத்துல அவனுக்கு தெரியாது. விஜய் அப்படி பேசினா இருப்பாரு, அப்படி அடிச்சு பறக்க விட்டா இருப்பாரு, அதைத்தான் பேசுவாங்களே ஒழிய உண்மையான கருத்துக்கள் எல்லாம் சினிமாவில் நீங்க பேசுறது மூலமா ஒரு நாள் மூலமா அதை கற்பிக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் பேசணும், போராட்டம் பண்ணணும், தேர்தல் அறிக்கையில கொடுக்கணும். இப்படிலாம் நாங்க பண்ண போறோம், இப்படிலாம் பிரச்சனை இருக்கு, நாட்டுல இதெல்லாம் இருக்கு, இதை பத்தி எல்லாம் பேசுங்க அப்படின்னு சொல்லணும். நல்ல விஷயங்களை பேச வைக்கணும் இளைஞர்களை. ஆனா விஜய் ரசிகர்கள் அதெல்லாம் காது கொடுத்து கேட்கக்கூடிய மனநிலையில இல்லை. அவங்க எல்லாம் இந்த 2K கிட்ஸ் என்ஜாய் பண்ணக்கூடிய மனநிலையில இருக்காங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சினிமாவோட முத ஷோ போகணும், பீச் போகணும், மால் போகணும், இப்படி இருக்கக்கூடிய இளைஞர்கள். மக்கள் போராட்டத்துக்கு போகணும், அங்க பரந்தூர்ல விமான நிலையம் கட்ட போறாங்க, அங்க விவசாயிகள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அங்க போய் போராட்டம் பண்ணணும், அந்த போராட்டத்துல கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இளைஞர்கள் விஜய் ரசிகர்கள் கிடையாது. அதை நம்ம பதிவு பண்றோம்ப்பா. ஆனா விஜய் அவர்கள் அரசியலுக்கு வராருங்கிறதுனால அவரை ட்ரோல் பண்றது, அசிங்கமா பேசுறது, கெட்ட வார்த்தை, ஆபாச வார்த்தைகளை பயன்படுத்துறது, இதெல்லாம் நம்ம நிச்சயமா பண்ண போறது இல்லை. ஏன்னா நம்ம நல்ல தாய் வயிற்றுல பிறந்திருக்கோம். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இருக்கானுங்க சில பேர் தொடங்குவது எளிது தொடர்வது கடினம் என்று அண்ணன் சீமான் அவர்கள் அடிக்கடி சொல்லுவாரு. இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தொடருவாங்களா விஜய் அவர்கள் அப்படிங்கிற கேள்வி வருது. விஜய் ரசிகர்கள் இப்போ நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் போராட்டம் நடக்கும், அங்க வழக்காகும், கேஸாகி ஜெயிலுக்கு சிறை கூட போவாங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்போ விஜய் ரசிகர்கள் ஒரு 10 பேரை ரிமாண்ட் பண்ணா அவங்களுடைய மனநிலையை நினைச்சு பாருங்களேன். இப்போ பஸ்ல அங்க தியேட்டர் வாசல்ல போயிட்டு கத்துறாங்க, திடீர்னு ஒரு 10 பேரை பிடிச்சி ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. அந்த இளைஞர்களுடைய மனநிலை என்ன? இப்போ நம்ம ஜெயிலுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா வருங்கால தலைமுறைக்காக, இப்ப நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கும், வருங்கால தலைமுறைக்காக
நம்மளுடைய முன்னோர்கள் எத்தனையோ பேர் சிறையில இருந்திருக்காங்க. முத்துராமலிங்க தேவர் 9 வருஷம், காமராஜர், நல்லக்கண்ணு, கக்கன் எல்லாரும் சிறையில இருந்து வாடி இருக்காங்க. நம்ம இனத்தின் விடுதலைக்காக பல்லாயிரக்கணக்கான மாவீரர்கள் உயிரை விட்டுருக்காங்க. இதெல்லாம் நம்ம செய்யக்கூடிய தியாகங்கள்லாம் ஒரு சாதாரண விஷயம். அதிகபட்சம் 15 நாளோ 30 நாளோ ஒரு 2 மாசமோ ஜெயில இருக்க போறோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில உட்கார்ந்துருப்போம். பெரிய பெரிய புரட்சியாளர்களின் புத்தகங்களை வாங்கி வாசிக்க ஆரம்பிப்போம். ஆனா விஜய் ரசிகர்களோட மனநிலை என்னவா இருக்கும் தெரியுமா? அவசரப்பட்டமோ, சே ஜெயிலுக்கு வந்துட்டோம், வீட்டுக்கு போனா அம்மா என்ன சொல்லுவாங்க, எப்படி வெளில போயிட்டு தலையை காட்டுறது, இப்படிங்கிற மனநிலையில தான் விஜய் ரசிகர்கள் இருப்பாங்க. அப்போ பொழுதுபோக்குக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இளைஞர்கள் தான் விஜய் ரசிகர்கள். அவர்களை புரட்சிக்கு தயார் செய்யறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. கற்பிக்கணும். அண்ணன் சீமான் அவர்கள் ஒன்றும் இந்த புரட்சிகர இளைஞர்களை இத்தனை பேரை திரட்டி இருக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. காலங்காலமா கற்பிச்சு இன்னைக்கு தான் திரட்டி நிறுத்தியிருக்காரு. எல்லா நாளையும் அறுவடைக்கான நாளா கருதாத, ஒவ்வொரு நாளையும் விதைக்கிறதுக்கான நாளா கருது. ஆனா நடிகர் விஜய் அவர்கள் வந்த உடனே அறுவடைக்கான நாளாக வராரு. இத்தனை நாள நம்ம சினிமாவில பேசுனதெல்லாம் விதைச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காரு. சினிமாவில பேசினாரு, ஒரு கோலா கம்பெனிக்காரன் ஒரு நாளைக்கு 5 லட்சம் லிட்டர் தண்ணி எடுக்கிறான், அப்புறம் எப்படி விவசாயத்துக்கு தண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லி சினிமாவில பேசுறாரு. இன்னைக்கு விஜய் ரசிகர்கள்ட்ட அதை பத்தி கேட்டா ஏதாவது தெரியுமா? கிடையாது, தெரியவே தெரியாது. அதெல்லாம் அன்னைக்கு பாக்குறாங்களா, அன்னையோட மறந்துடுவாங்க விஜய் ரசிகர்கள். சினிமாவில பேசுறதுலாம் சினிமா பாக்குற வரைக்கும் தான். இது கருத்தியலாக ஒவ்வொரு நாளும் பேசணும். இந்த நாட்டுல இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இதெல்லாம் நம்ம சரி செய்யணும்னு ஒவ்வொரு நாளும் பேச வேண்டிய விஷயத்த ஒரு சினிமாவில பேசிட்டா அது அந்த நேரத்துல வேணா அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்ப டிவி எல்லாம் தூக்கிட்டு போய் உடைச்சாங்கல்ல, இந்த படத்தை பார்த்துட்டு, சர்க்கார் படத்தை பார்த்துட்டு, இலவசம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போய் எல்லாத்தையும் போட்டு உடைச்சாங்கல்ல. ஏற்கனவே கெட்டு போய் வீட்டுல இருந்திருக்க வரமா, அதை வீடியோவுக்காக தூக்கிட்டு போய் எடுத்து உடைக்கிறதா, வேற ஒண்ணும் இல்லை. இப்படி இருக்கக்கூடிய இன்மெச்சூர்டு பர்சன் விஜய் ரசிகர்கள். எல்லாரையும் நான் சொல்லலப்பா, உடனே கொதிக்காதீங்க. மிக அறிவார்ந்த மக்களும் இருக்காங்க. என்னதான் விஜய் அவர்கள் திரையில் திரையாக பார்த்தாலும் தரையில் எங்களுக்கான தலைவன் யார் என்று இருக்கக்கூடிய ரசிகர்களும் இருக்காங்க. அப்ப எல்லாரையும் நம்ம சொல்லிட முடியாது. இப்போ முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, இன்னும் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் அண்ணன் சீமான் அவர்களுடைய கருத்துக்கே முரண்பட்டிருக்காங்க நடிகர் விஜய் அவர்கள் விஷயத்துல. அது வெளிப்படையா நம்ம பேசிதான் ஆகணும். பேசாம எத்தனை நாள் இருக்கிறது? என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் பேசிதானே ஆகணும். என்னப்பா விஜய் கூட தான் போறேங்கிறாரு, இத்தனை வருஷமா நம்ம கட்டி எழுப்பின ஒரு பெரிய இயக்கத்தை இந்த ஒரு விஜய் அவர்களோட போறதுக்கு கட்சியை கலைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. அவங்களுடைய உணர்வையும் நம்ம மதிச்சுதான் ஆகணும். அதே மாதிரி அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லிட்டா அதை நம்ம மீறவும் முடியாது. அண்ணன் சீமான்னு ஒரு ஆள் இல்லைன்னா இந்த அளவுக்கு வளர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு கட்சி, இந்நேரம் 1000 கோடியோ 1500 கோடியோ 2000 கோடியோ வாங்கிட்டு கூட்டணி தான் போவாங்க யாரா இருந்தாலும். ஆனா அண்ணன் சீமான் அவர்கள் உறுதியா இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு நபர் எடுக்கக்கூடிய ஒரு முடிவை நம்ம எதுவுமே பண்ண முடியாதுப்பா. அதனால தலைமைக்கு கட்டுப்பட்டு அண்ணன் சீமான் அவர்கள் என்ன முடிவு எடுத்தாலும் அது சரியாகத்தான் இருக்கும் என்று உறுதியா நம்ம நம்பிதான் ஆகணும். வேற வழி கிடையாது என்பதை இந்த இடத்துல நான் அழுத்தம் திருத்தமா பதிவு பண்ணிக்கிறேன். சில கசப்பாக இருந்தாலும் ஒரு இயக்கம்னு இருந்தா எல்லாருக்கும் சில மன வருத்தங்கள் இருக்கதான் செய்யும். அது ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த உலகத்தில் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்துன்னு ஒரு கருத்து கிடையாது. அதை நம்ம எல்லாரும் மனசுல வச்சுக்கிட்டு நமக்கு தேவை என்னன்னா, நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும், அரசியல் பலம் அடையணும், நமக்கான உரிமையை பெறணும், கச்சத்தீவை மீட்கணும், ஈழம் அடையணும், உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு ஒரு அரணாக நம்ம இருக்கணும். இதுதான் நம்மளுடைய கொள்கையாக இருக்கணுமே ஒழிய பல்வேறு மாற்று கருத்துக்கள் தமிழ் தேசிய இளைஞர்களுக்குள் இருந்தாலும் கூட தேர்தல் என்று வரும்போது நமக்கான ஒற்றுமையை நம்ம காமிச்சுதான் ஆகணும். திராவிடத்துல பல்வேறு இயக்கங்கள் இருக்கு, ஆனா தேர்தல்னு வந்தா எல்லா இயக்கமும் ஒண்ணு சேர்ந்துக்கும். அவர்களிடம் இருக்கக்கூடிய ஒற்றுமை நமக்கும் இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை.